பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் நம்ம லெந்து நாட்களை அனுசரிக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த லெந்து நாட்கள் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்கிற நாட்கள். ஏன் தியானிக்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை யோசிக்கிறோம். இந்த வருஷமும் அதை யோசிக்க போகிறோம். லெந்து நாட்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான கருத்தோடு கூட நம்ம இந்த லெந்து நாட்களை நம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்களேன். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனாலும் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அழிந்து போகிற ஒரு மனுஷனுக்கு சிலுவையை பற்றிய செய்தி ஒரு மடத்தனமாய் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை அப்படின்னு சொல்லியும் பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. பொதுவாக ஒரு கடவுளை பற்றி அறியாத, கடவுளை பற்றி ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனிடத்தில் சிலுவையை பற்றி, சிலுவையின் அன்பையை பற்றி நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. நான் சும்மா பொதுவாக சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு வாலிப பெண் இருக்கிறான்னு வச்சுப்போம். அந்த வாலிப பெண் ஏதோ ஒரு பையனுடைய ஸ்நேகத்திற்காக, ஒரு வாலிபனுடைய ஸ்நேகத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாலிப பெண்ணிட்ட இன்னொரு வாலிப பெண், அவளுடைய தோழின்னு வச்சுப்போம், அவங்க போய் சொல்கிறாங்க, ஏய் இதெல்லாம் தப்பு, நம்ம இப்படியெல்லாம் போகக்கூடாது, நம்ம எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், நீ பாரு ஏசப்பாவுடைய அன்பு எவ்வளவு நல்ல அன்பு, அவர் நமக்காக உயிரை கொடுத்தாரு, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். இதெல்லாம் சொன்னால் அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அல்லது அப்படி ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண்ணுக்கு இதை கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கும். பொடி பைத்தியக்காரத்தனமாக பேசாத அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி உனக்கு கிடைக்கல, உனக்கு அந்த அனுபவம் இல்லை, அதனால நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதாவது அந்த சிலுவையின் அன்பு யாருக்கு அது பெரிய மீட்பாக இருக்கிறது, பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. கொஞ்சம் பாருங்களேன். ஒரு வேளை கடவுளை தேடுகிற மனுஷனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கெட்டு போகிற ஒரு மனிதனுக்கு, கேட்டின் பாதையில் போகிற ஒரு மனிதனுக்கு அப்படி இருக்கிறது இல்லை. ஒருவேளை தண்ணி அடிக்கக்கூடிய அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் இதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில சமயம் வேடிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் போய்விடுகிறது. கெட்டு போகிற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு எப்படி இருக்குன்னா, இயேசுவை பற்றியோ அல்லது சிலுவையை பற்றியோ பாடுகளை பற்றியோ நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரியறதில்லை. அல்லது ஒரு வேளை பணத்திற்கு பின்னாடி போகிற ஒரு மனிதனிடத்தில் போய் நீங்கள் இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ரைட். இப்போ எனக்கு பணம் கிடைக்குமா, நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, என்னுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்குமா, அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு அருமையான தம்பிக்கிட்ட ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவர் சொன்னாராம்மா, அவரும் கிறிஸ்டியன் இவரும் கிறிஸ்டியன். அவர் சொன்னாரம்மா, தம்பி நீ எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணி செய்ப்பா, அப்போ கடவுள் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அவர் உன்னை வழி நடத்துவார், அப்போ உனக்கு வெற்றி வரும், உனக்கும் வெற்றி வரும், நம்ம நிறுவனத்துக்கும் வெற்றி வரும், நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லியிருக்காரம்மா. அந்த பையன் யோசிச்சுட்டே இருந்தான். அவன் சொன்னான், அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கண்ணே, நான் வேலை செய்கிறேண்ணே. அவருடைய பார்வையை பாருங்களேன். அவருக்கு அதெல்லாம் புரியல, நான் ஏதோ வேலை செய்கிறேன், வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் என்பது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்குமே. ஆனால் திருவிவிலியம் நமக்கு எவ்வளவு அழகாய் சொல்லி கொடுக்கிறதுனா, கெட்டு போகிற ஒரு மனுஷனுக்கு இந்த சிலுவையை பற்றி சொன்னால் பெருசாக ஒன்றும் புரியாதான், பெருசாக அதை ஒன்று ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லையா. ஆனால் மீட்பு பெறுகிற ஒருவருக்கோ அது எப்படி இருக்குதா, இறை ஆற்றலாய் இருக்கிறது. நான் சும்மா இப்படி யோசித்து பார்த்தேன். ஒருவேளை 2 பேர்த்த நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறோம். ஒருத்தர் சிங்கப்பூர் போக போகிறார். இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் ஏறி சிங்கப்பூர் போய் இறங்க போகிறார். ஒரு வாரத்தில் அவர் போக போகிறாருன்னு வச்சுப்போமே. இன்னொருத்தர் சிங்கப்பூர் பற்றியில் கவலை இல்லை, இப்போ ஏதாவது இங்கேயே ஏதாவது வேலை கிடச்சா செய்வோம், செஞ்சுட்டு சாப்பிடுவோம், வாழ்வோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார். இவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு நான் ஒரு லெக்சர் கொடுக்குறேன். என்ன லெக்சர் கொடுக்குறேன்னா, நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போன உடனே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் லெஃப்ட்டில் திரும்பின உடனே அந்த பர்டிகுலர் இடத்துல டிக்கெட் வச்சுருப்பாங்க. அதில்
நம்ம ஃப்ளைட்டுடைய நேம் இருக்கும். அந்த நேம் இடத்துல போய் நீங்கள் நின்னீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பாங்க. இப்படின்னு நான் கதை பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லி கடைசியில் வந்து ஃப்ளைட்டில் எப்படி ஏறணும், எப்படி உட்காரணும், அங்கே சிங்கப்பூரில் போய் இறங்கின உடனே அந்த இடத்துல ஒரு ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டாலில் போய் எப்படி பார்க்கணும், இந்த இந்த மாதிரி கேபை பிடிக்கணும், கேபை பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போய் சொல்லணும், இதெல்லாம் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த 2 பேரில் யார் கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வந்து அடுத்த வாரத்தில் சிங்கப்பூர் போகிறாரோ அவர் தான் உட்காந்து இதெல்லாம் பொறுமையாக கேட்டுருப்பார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், கொஞ்ச நேரம் கேட்பார், அப்புறம் நெளிவார், என்னடா இவனுங்க என்று சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான். அதாவது மீட்பு பெறுகிறவர்களுக்கு இந்த சிலுவை பற்றிய தியானம் ஒரு பெரிய இறையாற்றலாக இருக்கிறது. இங்கே பவுலடிகளார் சொல்லும்போது கவனிங்க, அந்த 18வது வசனத்தில் சொல்கிறாரு, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் மனிதர்களுக்குன்னு சொல்லலை, நமக்கோ. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் பவுலடிகளார் என்னையும் அந்த மீட்பின் அனுபவத்திற்குள் அழைத்திருக்கிறார். எனக்கும் அந்த மீட்பு இருக்குது அப்படிங்கிறத பவுலடிகளார் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரின் பலத்தினால எனக்கு சொல்லுகிறார். அப்போது இந்த செய்தியை கேட்குற நீங்களும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அந்த மீட்பு உரித்தானதே. நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பது இறைவனது திட்டம். இந்த பொல்லாத அலகையின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். நீங்களும் நானும் பரலோகத்தில் போய் அவரோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். ஆகவே நமக்கு அவர் சொல்லும்போது என்ன செய்தியை சொல்கிறார்னா, மீட்பு பெறுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய இறையாற்றல் என்னன்னா, சிலுவை பற்றிய தியானமே. இந்த சிலுவையை தியானிக்க 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 நம்ம ஒரு புதிய இறையாற்றலை பெறுகிறோம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு மிக மிக தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம ஒரு விஷயத்தை நான் ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இந்த சிலுவை பற்றிய தியானம் எப்பெல்லாம் நமக்கு கை கொடுக்கிறது. இப்போ ஒரு வேளை ஒரு வருஷத்துக்கே இந்த 40 நாட்கள் நம்ம அதிகமாக செய்கிறோம். மற்ற நாட்களில் ஒரு வேளை நம்ம செய்யலாம். இருந்தாலும் இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து அவரை பற்றி தியானித்து அவருடைய பாடுகளை தியானித்து இது நமக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்க போகிறது. நான் உங்களுக்கு ஒரு 3 சிறு விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்களேன். சிலுவையை பற்றி நம்ம தியானிக்கும் போது, நமக்கு பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அது ஒரு பெரிய பலனாய் இருக்கிறது. சில சமயம் ரொம்ப கஷ்டப்படும் போது, ரொம்ப வேதனைப்படும் போது ஏதாவது பண்ணி நம்ம எழும்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது சில சமயம் நான் 3 நாட்கள் 4 நாட்கள் நோன்பு இருந்து உபவாசம் இருந்து சில இடங்களில் செய்தி கொடுப்பது உண்டு. சில ரெட்ரீட்டில் நான் பேசி கொண்டிருப்பது உண்டு. அந்த 3 நாட்கள் அப்படி போகும்போது பயங்கர சில சமயம் டயர்டாக இருக்குன்னா தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் பாருங்கள். அதனால் நம்ம பேசும்போது இப்போது இந்த மாதிரி உட்காந்துட்டே பேச மாட்டேன், எப்போதுமே வழக்கமாக நடந்துகிட்டே பேசுவேன். அப்போது ஒரு நாள் நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும்போது எங்கள் ஊழியத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். இப்போது இன்றைக்கி அன்று இடத்துல போயிட்டார். அவர் எப்படின்னா, நான் பேசுகிறத, நான் கொடுக்குற செய்தியை, நான் இங்கே அங்கே போகிறது எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சிட்டே இருப்பார். எனக்கு தண்ணி வேணும்னு எனக்கு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக அவருக்கு தெரிஞ்சிடும். எப்படி தான் அவருக்கு தெரியும் தெரில, என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே போய் கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து யாராவது சின்ன தம்பிகிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுத்து அனுப்புவார். நான் இது யார் செஞ்சா நல்லா தெரியும், அவர் தான் செஞ்சுருப்பார், ஜான் அண்ணா என்று சொல்லி அவர் இருந்தார் எங்கள் கூட. அவர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நான் இப்படி அதிகமாக கடவுளுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னமோ யோசித்தார், கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தார். திடீர்னு வெளியில் போனவர் வெளியில் மறுபடியும் அந்த ஹாலுக்குள்ளே வரும்போது ஒரு பாட்டிலோடு வந்தார். அந்த பாட்டிலில் இருந்து ஏதோ ஒன்று ஊற்றி என்னுடைய ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தாரு. நான் அன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் செஷன் பேசிகிட்டே இருக்கிறேன், இடையில எனக்கு அது வந்துச்சு. அப்போது அதை எடுத்து குடித்தேன். அது ஒரு பலரசம் மாதிரி தான் இருந்துச்சு.
முடிஞ்சு அது சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு புதிய தெம்பு வந்தது போல் இருந்துச்சு. அப்போது முடிஞ்ச உடனே அது என்னென்னா என்னமோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அது ஹெல்த் ட்ரிங்க் பிரதர், உங்களுக்காக போய் வாங்கிட்டு வந்தேன். நான் யோசிச்சிட்டே இருந்தேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கணுமில்ல, அதுக்காக போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி சில சமயம் பாடுகளில் போகும்போது, கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தேவைப்படுகிறது. அந்த அந்த நேரத்தில் ஒரு உற்சாகம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த உற்சாகத்தை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தியானம் நமக்கு கொடுக்கிறது. சில சமயம் நம்ம பாடுகள் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி இதுலேருந்து தாண்ட முடியுமா என்று யோசனை வருகிறது. ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை வீட்டிற்கு அழைத்திருந்தார். நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வைரல் ஃபீவர் வந்துச்சு. இந்த வைரல் ஃபீவர் வந்ததில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது அவர் சொல்லவே முடியாத கஷ்டம். அந்த வைரல் ஃபீவர் வந்து போயிடுச்சு. ஆனால் 2 முட்டி நல்லா வீங்கிக்கிச்சு. நடக்க முடியல, காலை மடக்க முடியல. இந்த ஷோல்டர்லாம் பெயின், பின்னாடியெல்லாம் பெயின், என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தார். எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை. இதெல்லாம் நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். கேட்டுட்டு இருந்துட்டு அவருக்காக ஒரு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒருத்தரை சந்தித்தேன். அவருக்கு வைரல் ஃபீவர் வந்துருந்துச்சு. வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு உடலில் வலி, பல இடங்களில் வலி வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சரியாகியும் போச்சு. ஆனால் உடம்புல வலி. இவர் என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது. அவருக்கு என்ன பயம்னா, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, ஒருவேளை போனில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, என்ன பிரச்சனைனே தெரியல, இப்படி உடம்பு வலிக்குது, என்னால் தாங்க முடியலையே, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்கலாமா, இல்லாட்டி சிடி ஸ்கேன் எடுத்துக்கணுமா, இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன், உங்களுக்கு வைரல் ஃபீவர் ஏதாவது வந்துச்சா? ஆமாம்மா, அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, அப்புறம் நல்லா தான் இருந்தேன். ஆனால் இப்போ உடம்புல ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்க முடியல, இந்த போன்ஸ் எல்லாம் என்னால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னாரா. நான் சொன்னேன், வைரல் ஃபீவர், இந்த நாட்களில் வரக்கூடிய வைரல் ஃபீவர் எப்படி இருக்குன்னா இவ்வளவு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த வைரல் ஃபீவர் வந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்படி சில சமயம் வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு இப்படி இருந்துச்சு, அப்புறம் கஷ்டப்பட்டார், அப்புறம் எல்லாம் சரியாக போயிடுச்சு, உங்களுக்கும் ஒரு வேளை அந்த வைரல் ஃபீவர்னால் ஏற்பட்ட பாதிப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அதை கேட்டதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் என்னென்னா, சரி அப்போது வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா, நான் என்னமோ பயந்துட்டேன் பிரதர், ரொம்ப உடம்புல எலும்பெல்லாம் அப்படி வலிய ஆரம்பித்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு. அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் வலி பொறுத்துக்குங்க. அவரும் பொறுத்துக்கிட்டாரு, அப்புறம் சரியாயிடுச்சு. இதுக்கு பெரிய மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம், நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டிங்கனாலே சரியாயிடும், அவ்வளோதான். அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து பாருங்களேன். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகளில் கடந்து போனார். ஆனால் அந்த பாடுகளெல்லாம் அவர் தாங்கி கொண்டார். எப்படி தாங்கி கொண்டார்? நம்ம ஊழியத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஊக்கம் இருந்துச்சு. அவரோடு கூட இறை அருள் இருந்துச்சு, இறை ஆற்றல் இருந்துச்சு. இந்த பாடுகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள அவரால் முடிஞ்சிச்சு. அவரை போல தான் நாமும் இருக்கிறோம், அவரை சார்ந்து தான் இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்படின்னா உலகத்தை ஜெயித்தேன்னா உங்கள் கூடயும் இருக்கிறேன், உங்களையும் ஜெயிக்க வைப்பேன், உங்களையும் தாங்கிக் கொள்ள உங்களுக்கு தாங்கிக் கொள்வதற்கு உதவி செய்வேன். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறனால நம்ம இதை பற்றி பேச அதை பற்றி யோசிக்க அதை பற்றி படிக்க இதை பற்றி கேட்க நமக்குள்ள ஒரு இறை ஆற்றல் வருகிறது. என்ன பாடு வந்தாலும் இயேசு தாங்கி கொண்டார், அவரை விட எனக்கு கஷ்டம் வரலையே, நிச்சயமாக என்னாலையும் தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆகவே இறை ஆற்றல் எங்கே வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சிலுவை தியானத்தை நம்ம செய்ய அந்த இறை ஆற்றல் நமக்கு வருகிறது. பாடுகளில் நமக்கு எங்கிருந்து பலம் வருகிறது? இதை குறித்த தியானமே நமக்கு ஒரு பெரிய பலனாய் மாறுகிறது. முதலாவது, பாடுகள் வரும்போது இது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது, சிலுவை பற்றிய தியானம். ரெண்டாவது ஒரு காரியம், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற,
அல்லது இந்த குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்ற நம்மால் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது பாருங்க. அப்போது இது ஒரு பெரிய இரையாற்றலாக இருக்குதுங்க. சில சமயம் நம்ம யோசிக்கிறோம், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி யோசித்து இதை செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலையில் தடுமாறி நம்ம நிற்கிறோம். நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். நான் என்னுடைய ஸ்கூலிங் முடித்த பிறகு டிப்ளமோ படிப்பதற்காக நான் போயிருந்தேன். டிப்ளமோ 3 வருஷம் முடித்த பிறகு எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி. எனக்குமே ஆசை தான். அப்போது ஏஎம்ஐ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஏஎம்ஐ படிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா சொன்னார், நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஏஎம்ஐ முடிச்சிரு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்னார். எனக்கு எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை. ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து என்ன சொல்லி கொண்டு இருந்தாங்கன்னா, ஏஎம்ஐ யாருமே எழுதி பாஸ் பண்ணி முடித்ததாக எங்களுக்கு தெரியல, அதெல்லாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே இப்படி சொன்னாங்க. நான் எல்லாத்துட்டையும் கேட்டு கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நமக்கு இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்குமா, இப்படி ஏஎம்ஐ முடிக்க முடியலன்னா நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும், இப்படிலாம் யோசித்து கொண்டு இருந்த போது ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய அட்ரஸ் எனக்கு கிடச்சிச்சு. அவரை போய் நான் பார்க்கறதுக்காக போனேன். அவர் என்ன செஞ்சார்னா, அவர் என்னை பார்த்தோன்னே சொன்னார், எதுவுமே இங்கே முடிக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக முடிக்கலாங்க, கஷ்டப்பட முடிச்சிடலாங்க என்று அவர் சொன்னார். இது சொன்ன உடனே எனக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை வந்துச்சு. சரி ரைட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து புறப்பட்டு சென்னைக்கு போய், அவர் சொன்னார், நீங்கள் இங்கேருந்து படிக்காதீங்க, சென்னையில் இந்த காலேஜில் போய் படிங்க, அவங்களோட கோச்சிங் நல்லாயிருக்கும், கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணிடலான்னு. உடனே நான் சென்னைக்கு அந்த காலேஜுக்கு தேடி போயிட்டேன். காலேஜுக்கு போய் ஒரு 4-5 மாதம் போனோன்னு எனக்கு அப்படியே கண்ணாமொழி பிதுங்கிருச்சு. ஏன்னா அதோடைய சப்ஜெக்ட்டு, அதோடைய டஃப்னஸ்ஸு, பல விதமான காரியங்கள் இருக்குது. நான் படித்தது எலக்ட்ரானிக்ஸு, அதில் எலக்ட்ரிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நாள் என்னோடய சீனியர் ஒருத்தர் நான் கேட்டேன், ஏஎம்ஐ முடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இல்லை முடிக்க முடியுமா? அவர் சொன்னார், கட்டாயம் முடிக்க முடியும். நான் கேட்டேன், நம்ம கேம்பஸில், நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன், அந்த கேம்பஸில் 6 வருஷமா 7 வருஷமாக செக்ஷன் ஏ, அதாவது முதல் பார்ட்டே முடிக்காமல் படிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ காலம் படிக்க போகிறாங்கன்னு தெரியலையே, நானும் இதே மாதிரி தான் படிக்கணுமா, படித்து முடிக்க முடியுமா? அவர் சொன்னார், இல்லை கட்டாயம் முடிக்க முடியும், முடித்தவங்கலாம் இருக்கிறாங்க, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ காலையில் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும், படிச்சின்னா நிச்சயமாக படிக்க முடியும், இப்படியெல்லாம் படித்தா படிக்க முடியும். எனக்கு அவரை சொன்னதுக்கப்புறம் புதிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி நம்ம முடிச்சிடலாம் என்று ஒரு பெரிய ஒரு தெம்பு வந்துச்சு. அந்த மாதிரி தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திட்டத்தை செய்வதற்காக இந்த பூமியில் வந்தார். கடவுளுக்காக வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். கடவுள் நினைத்தவைகளை இந்த பூமியில் செய்வதற்காக வந்தார். அவரால் செஞ்சு முடிக்க முடிந்தது என்பதை நம்ம சிலுவையின் தியானத்தில் தான் அறிந்து கொள்கிறோம். ஏன்னா சிலுவைங்கிறது மிக கஷ்டமான ஒன்று. அதை முடிக்க முடியாமல் தடுமாறி அப்படி நின்றல் அவர் செய்து முடிக்கிறார் அவர். அப்போது அதை தியானிக்கிற நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, எனக்காக இந்த பூமிக்கு வந்த என்னோடு கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் திட்டத்தை செய்து முடித்தார். ஆகவே நானும் செய்து முடிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஜெயித்தவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ சிலுவையை பற்றிய தியானம் பாருங்கள். எதையாவது நம்ம செய்ய முடியாமல் நம்ம அப்படி நிற்க மாட்டோம், நம்ம செய்து முடிப்போம். ஏன்னா நம்முடைய தலைவர், நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய டீச்சர், நமக்கு எல்லாமே இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார் என்பதை நம்ம அறியும் போது மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு வருதுங்க. நான் 3வது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். சில சமயம் சில இருளுக்குள்ளே நம்ம போனோம்னா இங்கிருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்கிற இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒரு முறை நாங்கள் இப்போல்லாம் இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை நாங்கள் போட்ட பிறகு அந்த ப்ராசஸிங்லாம் நடந்துச்சு. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்போ வருது அப்போ வருதுன்னு சொன்னாங்க. கடைசியாக ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த பொருளும் வந்துருச்சு. பொருள் வந்த உடனே வாங்கியாச்சு, சைனை போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நான் போனேன், பெட்டியை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், ஒன்றுமே இல்லையே. அது ஒரு பெரிய பயமாகி போச்சு.
அப்புறம் நான் சொன்னேன், சரி கம்ப்யூட்டரில் பாருங்கள், அந்த கம்பெனியோட பெயரை சொல்லி அந்த கம்பெனிக்கு பற்றி என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் ரிவ்யூ எல்லாம் பாருங்கன்னு சொன்னால், வந்த அத்தனை செய்தியும் என்ன சொல்லுதுன்னா, அந்த கம்பெனியே ஒரு ஃபேக்கு. அங்கே எப்போ வாங்கினாலும் இப்படி தான். எப்போதுமே அவங்க வந்து எதையாவது அனுப்புவாங்க, உள்ளுக்குள்ளே ஜாமான் இருக்காது, உள்ளுக்குள்ளே கல் இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கிறத பார்த்த உடனே எனக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, இவ்வளோ காசு செலவு பண்ணி இப்படி வாங்குறதுக்கு பேசாமல் கடையிலே போய் வாங்கியிருக்கலாமே, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே, இப்படியெல்லாம் நான் யோசித்து கொண்டு ரொம்ப இங்கேருந்து வர முடியாது. கடைசியாக ஒரு நேரம் எப்படி ஆகிட்டுன்னா, சரி போச்சு, மறந்துட வேண்டியது தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது பாருங்கள், இப்படி இருந்த அந்த நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தார் இதுக்காகவே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்சோம். அந்த அந்த இடத்துல மட்டும், அந்த சைட்டில் மட்டும் இந்த கம்பெனியில் ஒருவேளை அப்படி பிரச்சனை ஆனால் கூட நிச்சயமாக நம்மளால் வாங்கி கொள்ள முடியும், இப்படி ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற அந்த வழியை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த வழியின்படி நாங்கள் முயற்சி செய்த பிறகு அந்த செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விப்பட்ட பிறகு தான் இது கிடைக்கவே கிடையாது அப்படின்னு சோர்ந்து போயிருந்தாங்க. ஒரு புது பலன் அடைந்து எழுந்தோம். சில சமயம் நமக்கு எப்படி ஆயிடும்னா, இதிலிருந்து வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு சில போராட்டங்களில் நம்ம மாட்டிக்குவோம். ஆனால் நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், சிலுவையில் இறந்தார். ஆனால் அப்படி இறந்தவரை இருந்து விடலை பாருங்க, ஒரு நாள் திரும்ப எழுந்தார். 3 நாட்களில் அவர் திரும்பி எழுந்தார் என்பது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் தொடர்ந்து வாழ்க்கையில் நம்ம ஓடிட முடியும். பல சமயங்களில் நம்ம வாழ்க்கை பாதையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த 3 தானுங்க. நிறைய பிரச்சனை வரும்போது என்ன செய்ய போகிறோம், இந்த பாடுகளை நம்மளால் தாங்க முடியலையே, தாங்க முடியுமா, இதுக்கு மேலே என்ன ஆகும் என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறோம். இன்னொன்று, கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுக்காக வாழணுங்கிற எண்ணத்தை நம்ம சில சமயம் கைவிடுறதுக்கு காரணம் என்னென்னா, இது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறனால நம்ம அதை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. கடைசியாக 3வது சொல்லணும்னா, ஒரு இருளுக்குள்ளே போனோம்னா நம்பிக்கை இழந்து போய் துவண்டு போய் கிடக்கிறோம். ஆனால் சிலுவையை பற்றிய தியானம் மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த பாடுகளை நம்மளால் சகிக்க முடியும். ஏன்னா ஏன் இயேசு, என்னோடு கூட இருக்கிற இயேசு அதை சகித்து கொண்டார் என்கிற நம்பிக்கை, அந்த தியானம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. 2வது, நமக்கு இறைவனது திட்டத்தை, இறைவனுக்காக வாழுகிற அந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடவுளுடைய திட்டத்தை செய்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள ஒரு புதிய பலத்தை கொடுத்து நடத்துகிறது. 3வதாக, நம்ம இருளுக்குள்ள போய் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இயேசு கிறிஸ்து இறந்தார், மரித்தார், மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற அந்த தியானம் நமக்கு புது பலனாக இருக்கிறது. ஆகவே இந்த லெந்து காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த தியானத்தை நீங்கள் அதிகமாக செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை அதிகமாக யோசிங்க. ஒவ்வொரு சிலுவை பாதையின் போதும் அவர் பட்ட கஷ்டங்களை பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கஷ்டப்பட்டார், அந்த இயேசு இன்று என்னோடு கூட உயிரோடு இருக்கிறார் என்கிறத நீங்கள் உணரும் போது நிச்சயமாகவே இந்த வருஷம் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பலனாய் இருக்கிறது. இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சிறு ஜெபத்தை நம்ம செய்வோமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் நல்லவர் ஆண்டவரே, எங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவரே, ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் நாங்கள் பலத்தோடு கூட இந்த உலகத்தில் வெற்றியோடு கூட வாழ்வதற்காக நீர் உம்முடைய ஆற்றலை இந்த நாட்களில் எங்களுக்கு தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சிலுவையை பற்றிய தியானத்தை நாங்கள் இந்த நாட்களில் மேற்கொள்ள இருக்கிறோம். எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இன்னும் உம்முடைய சிலுவையை குறித்து எங்களுக்கு சொல்லிக்கொடும். நீர் பட்ட பாடுகளை குறித்து சொல்லிக்கொடும். நீர் சிந்தின இரத்தத்தை குறித்து சொல்லிக்கொடும். நீர் அடைந்த வெற்றியை குறித்து சொல்லிக்கொடும். ஆண்டவரே, இந்த சிலுவை நீர் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றிக்கு ஆண்டவரே முன் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்கள் ஆத்துமா அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய இறை ஆற்றல் இன்று நிறைப்பதாக, உம்முடைய வல்லமை நிறைப்பதாக நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பெயரால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வரும் நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார்.